அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, கிறிஸ்பி சிக்கன் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கன் வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு ஜீரகம் மிளகு ரெண்டையும் அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு மைதா மாவு ஒரு 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு அரிசி மாவு ஒரு 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காக ஆரிகனோ ஃப்ளேக்ஸ் இது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஈவனாக எல்லாமே அதில் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் சும்மா லைட்டாக மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ரொம்ப சேர்த்துறாதீங்க, லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, செம்மையாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் கோட்டிங் ஆகி நம்ம ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதில் நான் தயிர் சேர்க்க மறந்துட்டேன், கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், தயிர் போட்டு நல்லா இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஊற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ மேரினேட் வச்சுருந்தேன் இந்த சிக்கனை இப்போ இது கூட நம்ம டிப் பண்ணி இந்த பிரெட் க்ரம்ஸில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து வெறும் மைதா மாவு, கொஞ்சமாக சால்ட்டு, தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் டிப் பண்ணி இப்போ நம்ம பொரிச்சிடலாம். ஒரு பீஸாக எடுத்து இந்த அளவுக்கு டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் இல்லாதவங்க ப்ரெட் இருக்குது இல்லையா, அந்த ப்ரெட்டை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு குறைன்னு அரைச்சிட்டு அதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பொரிச்சிடுங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு பிரெட் க்ரம்ஸில் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். ப்ரெட்டு கிடைக்காதவங்க ரஸ்க்கு இருக்குது இல்லையா, அன்சால்ட் ரஸ்க்கு, அதை கூட நம்ம மிக்சியில் அரைச்சி மிக்ஸ் பண்ணி கூட நம்ம பொரிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கருகிரும், சிக்கன் உள்ளக்க வந்து வேகாமல் அப்படியே பச்சையாக இருக்கும். அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பரட்டி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போடுறேன். நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ண தான் அந்த சிக்கன் வந்து ஈவனாக குக் ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ கிறிஸ்பி சிக்கன் வந்து சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.